எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அது தேவனுடைய மகிமைக்கு இதுவான ஒரு கிருபை. அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். எப்பவுமே சொல்லி சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இன்னைக்கு அநேகருடைய உங்க எல்லாருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருக போகுது. ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? கிருபை பெருக போகுது. நேற்று இருக்கிற கிருபை வச்சு இன்னைக்கு காலத்தை ஓட்ட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை வச்சிருக்கிறார். அது விசேஷித்த ஒரு கிருபை, மாறாத கிருபை, மகிமையான கிருபை, அற்புதமான கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே, ஒருத்தர் அமைதியா இருந்தா அடுத்தவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்காது. வேதம் சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. உங்க ஒவ்வொருவரும் இருக்கிற உங்க கொடுக்கிற அந்த ஸ்தோத்திரத்தினாலதான் கிருபை பெருகும். அந்த கிருபையினாலதான் தேவனுடைய மகிமை விளங்கும். நாமே உங்க குடும்பத்துல மகிமை, அந்த அற்புதமான காரியம், அற்புதமான செயல், அதிசயமான செயல் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ண. அதுக்காக தான் நம்ம சபைக்கு வரோம். இல்லைன்னா வீட்லயே உட்கார்ந்துருக்கலாம். ஆமென். எதுக்கு சபைக்கு வரோம்? அநேகருடைய ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். ஆமென். தேவனுக்கு போகணும். நல்ல வாய்களை திறந்து சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்னெல்லாம் ஆண்டவரை உயர்த்த முடியுமோ சொல்லி எழுந்து நின்று ஆராதிக்க விரும்புனீங்கன்னா எழுந்து நின்று ஆராதிங்க. நல்ல விடுதலையோடு ஆராதிங்க. கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தரின் ஆவியானவர் அதற்காக தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகமானது. உங்க மாம்சம் பலவீனமானதுதான். வேதமே சொல்லுகிறது, மாம்சம் பலவீனம் தான். ஆனா உங்களுக்கு கொடுத்த ஆவியானவர் உற்சாகத்தின் ஆவியானவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. மகிமையானவர்